வணக்கம். அஞ்ஞான கிறுக்கனில் 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த மனக்குரல் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு என்னுடைய ஒரு நண்பர் ஒரு அந்த நண்பர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் சரி, ஆனால் இதை சாக்கா வச்சுக்கிட்டு கொள்ளை அடிக்கிறதுக்கு, அதாவது 10 ரூபா தான் 20 ரூபா 25 ரூபா சொல்லி எடை குறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு கும்பலும் தெருவோர கடைகளில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். உண்மைதான். அது எல்லா இடத்துலையும் அது நடக்கக்கூடியது தான். ஆனால் நம்ம ஒரு வாட்டி அவங்கக்கிட்ட வாங்கணுன்னா நம்மளுக்கு அவங்களுடைய ஒரு டெண்டன்சி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இவங்க நம்மளை ஏமாத்துகிறாங்க. ஏன்னா இது ஒரு மனிதனுடைய ஒரு இயற்கையான சுபாவம். கண்டிப்பாக ஏமாறுறதும் தெரிஞ்சிடும், ஏமாத்துறதும் கண்டிப்பாக தெரியும். அப்போது இந்த அயன்காரரோ இல்லை இந்த காய்கறி கடையை வச்சுருக்கிறவங்களோ இல்லை இந்த பூக்காரியோ கண்டிப்பாக விலையை குறைத்து இல்லை விலையை அதிகப்படுத்தி இப்படி ஒரு வியாபாரத்தை செய்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுன்றது அந்த கடைக்காரனுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதனால் இதை கண்டினியூ பண்ண மாட்டான். இல்லை நம்மளும் அவங்கக்கிட்ட வாங்குறத ஓரளவு கட் பண்ணிவிடுவோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களை நம்ம சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓரளவு நாணயமாக இருக்காங்க, ஏதோ ₹1 ₹2 கொஞ்சம் அதிகம் வச்சு விற்றா கூட ஓரளவு நாணயமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதாவது நான் எல்லாத்தையுமே இப்போ ஒரு 10 துணி இருந்ததுன்னா 10 துணியும் அவங்கக்கிட்ட தான் போடணுன்ற மாதிரி இது நம்ம அந்த வேலையை நம்மளே செஞ்சுக்கலாம். ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி இருந்தாலும் அந்த நாணயமாக இருக்கக்கூடிய காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த உழைக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு, அவனை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ரூபாய், ஒரு 2 துணி போட்டால் ஒரு ₹20 ஒரு ₹25 கிடைக்குமே அப்படின்ற ஒரு காரணம் தான் இந்த பதிவை பதிவிட வேண்டிய ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் எந்தவித ஒரு தவறான ஒரு முடிவுக்கும் போகாமல் கொலை இல்லை வழிப்பறி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகாமல் ஏதோ தன்னால் முடிந்த அளவுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓரளவு பாடுபடக்கூடிய அந்த உள்ளம் அவனுக்கு இருக்குது. அதை நம்ம அங்கீகரிக்கணும், பாராட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த ஒரு பதிவுக்கு காரணம். அதனால் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஓரளவுக்கு ஏமாத்துறவங்களை தெரிஞ்ச உடனே அவங்களும் விலகிடுவாங்க, இல்லை நம்மளும் அவங்கள விலக்கிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவை நான் பதிவிட்டிருக்கேன். இருக்காங்க ஏமாத்துறவங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளால் ஆன ஒரு சிறு ஒரு உதவி அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு திருப்தியும், நம்ம கையால் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணோம் அப்படின்ற ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் தான் இந்த பதிவினுடைய ஒரு நோக்கம். அந்த விமர்சனத்துக்கு நன்றி. மேலும் ஒரு அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.